முடியாத உலகம் ஒரு வார்த்தை சொல்கிறது, ஆனால் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்கிறான், ரசூல் ஒன்றை சொல்கிறார்கள். அதன் மீது நாம் முழுமையான நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வுடைய கதவுகளை வாசல்களை தட்டி கொண்டே இருந்தால், ஒரு பக்கம் நபிமார்கள் அத்தனை பேரும் சோதனையிலிருந்து விடுதலை பெற்றார்கள். அவர்களுடைய அருமை திரு குடும்பத்தார்கள், அவர்களுடைய புனித இரத்தத்தை சுமந்து கொண்டிருந்த அந்த புனிதர்கள் 72 பேர் மிக கொடூரமாக வரலாற்றிலேயே யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஷஹீதாக்கப்பட்ட அந்த கர்பலாவுடைய நிகழ்வும் இந்த ஆஷுராவுடைய நாளில் இருந்தது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ரபுல் ஆலமீனுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்புமிக்க முஹர்ரமுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதத்தில் அவனது இறை இல்லத்திலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறப்பான நாளை நாம் நோக்கி நம்முடைய நேரங்களை கடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஹமுர் ராஹிமீன், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாகவே அல்லாஹ் இருக்கிறான். ஒருவேளை அல்லாஹ் நீதிவானாக நம்மிடம் நடந்து கொண்டால் என்னாகும்? ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் சுபஹுடைய தொழுகையில் பயானிலே நான் சொல்லி காட்டினேன். அல்லாஹ் அதில் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் நாம் சொல்கிறோம். ஒவ்வொரு ஜும்மாவுடைய குத்பாவினுடைய இறுதியில் இந்த வசனத்தை ஓதுவோம். அல்லாஹு தஆலா நீதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏவுகிறான். ஆனால் அவன் நீதமாக நடந்து கொள்கிறானா? உண்மையிலேயே அல்லாஹ் நீதமாக நடப்பதில்லை. அப்ப எப்படி நடந்து கொள்கிறான்? அவன் நீதமாக நடந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தால் நம்முடைய நற்காரியங்களுக்கு நன்மைகளை தருவதை போல தீய காரியங்களுக்கு தீமையை தந்தே ஆக வேண்டுமா இல்லையா? நாம் தொழக்கூடிய தொழுகையினால் வியாபாரம் பரக்கத்து ஏற்படுகிறது. நாம் ஓதக்கூடிய ஓதல்களினால் நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் தீருகிறது. இது எல்லாம் இருக்குல்ல. அதே போல் நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கும் அல்லாஹ் நன்மைக்கு வாரி வழங்குவதை போல் ஒரே பிடியாக பிடித்திருந்தால் ஒரு நாளும் நாம் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஒரு மூச்சு கூட நம்மால் நிம்மதியாக விட முடியாது. மனைவியோடு நாம் ஒரு வார்த்தை நல்ல முறையில் பேசிவிட முடியாது. ஒருவரை ஒருவர் ஒரு அன்பு கலந்த பார்வை நாம் பார்த்து விட முடியாது. கலவர பூமியாக இந்த பூமி மாறி இருக்கும். ஒவ்வொரு நாள் இரவு தூங்கும் பொழுதும் விழிக்கும் பொழுதும் என்ன நடக்குமோ அடுத்த நொடி என்ற பதைப்பதைப்போடுதான் நாம் எழுதியிருக்க வேண்டும். ஒரு கால் அல்லாஹ் நீதிவானாக நடந்திருந்தால். ஆனால் அல்லாஹ் நீதியாக நடக்கவில்லை, கருணையாக நம்மோடு நடக்கிறான். நம்மோடு கிருபையாளனாக அல்லாஹ் எதிர்நோக்குகிறான். அவன் கிருபையும் கருணையும் நம் முன்னால் இல்லை என்று சொன்னால் என்னைக்கோ நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மிக மிக மோசமாக மாறி இருக்கும். அவன் அர்ஹமுர் ராஹிமீன். அந்த அடிப்படையில் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, நம்முடைய கஷ்டங்களை போக்குவதற்கு எல்லா நாளும் அவன் காத்திருந்தாலும் கூட தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு நல்ல நாள் கழிய இன்னொரு நல்ல நாள், ஒரு நல்ல இரவு கழிய இன்னொரு நல்ல இரவு, ஒரு நல்ல பொழுதுகள் கழிய இன்னொரு நல்ல பொழுதுகளை மறுபடி அல்லாஹ் வர வைத்துக் கொண்டே இருக்கிறான். அதன் மூலம் நம் பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். நம் கஷ்டங்களை நீக்கிக் கொண்டிருக்கிறான். நம் சிரமங்களை போக்கிக் கொண்டிருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் ஆஷுராவுடைய தினம். இன்னும் நாளை இன்ஷா அல்லாஹ் நாளை மக்ரிபிலிருந்து நாம் அந்த புனித நாளை, புனித இரவை பகலை அடைய இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த ஆஷுரா என்று சொல்லும் பொழுது அரபியினுடைய அந்த பதம் அஷர் என்று சொன்னால் 10 என்று அர்த்தம். 10 என்றால் முஹர்ரம் உடைய 10வது நாளை ஆஷுரா 10வது நாள் என்று சொல்கிறோம்.
அந்த ஆஷுராவுடைய அந்த நாளில் என்னவெல்லாம் நடந்தது? அதிகமான நன்மையான விஷயங்கள் ஆஷுராவுடைய நாளில் நடந்தது. குறிப்பாக சொல்ல போனால், ஒரு மனிதன் இந்த உலகில் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைப்படக்கூடிய நிறைய பொருட்களை, வஸ்துக்களை, படைப்பினங்களை அல்லாஹ் இந்த நாளில் படைத்தான். வானத்தை படைத்தான், 7 பூமியை படைத்தான், அதே போல கலம் என்று சொல்லக்கூடிய பேனாவை அல்லாஹ் படைத்தான். நிறைய படைப்புகளை இந்த நாட்களில், இந்த ஆஷுராவுடைய நாளில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இது மட்டுமல்ல, அல்லாஹு தாலா பல நபிமார்களுக்கு வெற்றியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 300 வருடங்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ் ஆஷுராவுடைய நாளில் அதை கபூல் செய்து கொண்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 900 வருடம் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரத்திலிருந்து ஓய்வு பெற்று அவர்களை காலமெல்லாம் வாட்டி வதைத்த மக்களுக்கு அல்லாஹுடைய வேதனை இறங்கி மறுபடியும் அவர்களுடைய கப்பல் சலாமத்தாக கரை ஒதுங்கிய அந்த நாள் ஆஷுராவுடைய நாள். மீன் வயிற்றில் இருந்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்தார்கள். அங்கே இருந்து அவர்கள் விடுதலை பெற்ற நாள் ஆஷுராவுடைய தினம். கிணற்றில் இருந்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த கிணற்றிலிருந்து அவர்கள் வெளியான நாள் ஆஷுராவுடைய தினம். தன்னுடைய மகனை காணாமல் வபியல்லத் ஐனாஹு வஹுவ கதீம், தன்னுடைய கண்கள் புறையேறி கண் பார்வை மங்கக்கூடிய அளவிற்கு தன் மகனுடைய 70 வருட கால பிரிவை எண்ணி எண்ணி அழுது கொண்டிருந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனோடு ஒன்று சேர்ந்தார்கள். அவர்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டிய அந்த சகோதரர்கள், யா அபா நஸ்தக்ஃபிர் லனா, எங்கள் தந்தையை எங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் பெரும் தவறு செய்து விட்டோம் என்றார்கள். அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் துஆவின் மூலமாக தௌபாவை, மன்னிப்பை வழங்கிய நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். ஃபிரௌன் என்ற கொடுங்கோல் அரசன், இப்பொழுது இருப்பவர்கள் எல்லாம் பெரிய கொடூரக்காரர்களே கிடையாது. ஏனென்றால் அவன் சொன்ன வார்த்தை அன ரப்புகுமுல் அஅலா, நான் எல்லாரையும் விட உயர்ந்த இறைவனாக இருக்கிறேன் என்று சொன்னான். நான் தான் உயர்ந்த கடவுள். இப்பொழுது கடவுளின் பெயரால் பல சர்வாதிகார வேலைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவன் நானே கடவுள் என்று சொல்லவன். அப்ப எந்த அளவு கொடுமைக்காரனாக இருந்திருப்பான்? அப்படிப்பட்ட ஃபிரௌன் என்ற கொடுங்கோலன் அழிந்து மூசா அலைஹிஸ்ஸலாமும் 6 லட்சம் பனி இஸ்ரவேலர்களும் பாதுகாக்கப்பட்ட, மூமின்கள் இறைவனால் பாதுகாப்பு பெற்ற அந்த நாள் ஆஷுராவுடைய நாள். இப்படி நிறைய நபிமார்கள், நிறைய அல்லாஹுடைய இறை தூதர்கள் வெற்றி பெற்ற நாள் ஆஷுராவுடைய நாள். பாவங்களிலிருந்து மன்னிப்பு இந்த நாளில் கிடைத்திருக்கிறது. வேதனையிலிருந்து விடுதலை இந்த நாட்களில் கிடைத்திருக்கிறது. இறைவனுடைய பிடியில் உலகமே அழியக்கூடிய நேரத்திலும் கூட ஒரு குறிப்பிட்ட சாரார் காப்பாற்றப்பட்ட அதிசயமும் அற்புதமும் இந்த நாளில் நிகழ்ந்திருக்கிறது. சோதனைகளிலிருந்து வெளியேறி பெரும் சாதனையாகி அரசராக நிலைநிறுத்தக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு தருணமும் இந்த ஆஷுராவுடைய நாளில் இடைபெற்றிருக்கிறது. யாரும் காப்பாற்ற முடியாத இடம், அந்த இடத்திலிருந்து சத்தம் போட்டா யாருக்குமே கேட்காது, எந்த படைப்பினமும் காப்பாற்ற முடியாது என்ற ஒரு இடத்தில் இருந்து அவர்கள், ஒரு நபி வெளியேற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்ட அந்த புனிதமான நாள் ஆஷுராவுடைய நாள். கொடுங்கோலர்கள் எல்லாம் அழிந்து முஃமின்கள் அந்த கொடுங்கோலரின் ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்ற நாள் ஆஷுராவுடைய நாள். இப்படி நிறைய முக்கியத்துவங்கள், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆஷுரா என்று நாம் பார்த்தால் வரலாற்றில் நிறைய இருக்கின்றன. இதில் நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்பது என்ன? ஒரு பக்கம் நபிமார்கள் அத்தனை பேரும் சோதனையிலிருந்து விடுதலை பெற்றார்கள். காலம் காலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொட்டு பல 1000 வருடங்கள் நபிமார்கள் வெற்றி பெற்றார்கள் ஆஷுராவுடைய நாளிலே. ஆனால் அதே நாளில் ஒரு கொடூரமான சம்பவமும் நிகழ்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலத்திற்கு முன்னால் அத்தனை நபிமார்கள் வெற்றி பெற்றார்கள் இந்த ஆஷுராவுடைய நாளில் என்று சொன்னால்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த தீனை காப்பதற்காக, நீதியையும் நேர்மையும் நல்லாட்சியும் மக்களுக்கான ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை திரு குடும்பத்தார்கள், அவர்களுடைய புனித இரத்தத்தை சுமந்து கொண்டிருந்த அந்த புனிதர்கள் 72 பேர் மிக கொடூரமாக, வரலாற்றிலேயே யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஷஹீதாக்கப்பட்ட அந்த கர்பலாவுடைய நிகழ்வும் இந்த ஆஷுராவுடைய நாளில் நிகழ்ந்தது. நபிமார்கள் அத்தனை பேரும் சோதனைகளை தாங்கினார்கள், அதிலிருந்து வெற்றி பெற்றார்கள். சோதனைகளிலிருந்து வெற்றி பெற்றார்கள். இவர்கள் முழுமையான சோதனையில் தங்களை உள்ளாக்கி கொண்டார்கள். இறைவனுடைய நாட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த சோதனையின் மிகப்பெரிய துயரத்தை சந்தித்தார்கள் பெருமானாருடைய திருக்குடும்பத்தார்கள். எனவே ஒரு பக்கம் நாம் இந்த ஆஷுராவுடைய சிறப்பான நாளிலே நல்லமல்கள் மூலமாக, நம்முடைய துஆக்கள் மூலமாக நம்முடைய சோதனைகளிலிருந்தும் நாம் மீண்டு வெளியே வர வேண்டும், பாவங்களுக்கு மன்னிப்பை தேட வேண்டும், வேதனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், கொடுங்கோலர்களுடைய ஆட்சியிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். இதற்கான எல்லா இபாதத்துகளையும் நல் வணக்கங்களையும் நற்காரியங்களும் நாம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய திருக்குடும்பத்தார்களும் பட்ட கஷ்டங்கள், தொல்லைகள், துயரங்கள், இதையும் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எதற்காக அவர்கள் மதீனாவிலிருந்து கூஃபாவிற்கு வந்தார்கள்? மிக நீண்ட சம்பவம். இந்த முஹர்ரமுடைய 10 நாட்களை ஒட்டி இருக்கக்கூடிய 3 முக்கியமான நிகழ்வுகள். ஒன்று ஹிஜ்ரத், 2 ஆஷுரா, அன்றைய நாளில் நிகழ்ந்த கர்பலாவுடைய நிகழ்வு. இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த நிகழ்வுகளை விரிவாக விளக்கமாக நம்முடைய அந்த ஒரு நாள் இஅ்திகாஃப் நாளை மக்ரிபிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மக்ரிப் வரை நடைபெறக்கூடிய அந்த இஅ்திகாஃப்ல ஹிஜ்ரத்துடைய விஷயங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். சிறப்பு உலமா பெருமக்கள் நமக்கு அந்த வரலாறுகளை முழுமையாக சொல்ல இருக்கிறார்கள். கர்பலாவுடைய அந்த கணம் நிறைந்த தருணங்களை பற்றியும் நமக்கு சிறப்பு விருந்தினராக ஹதரத் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வெறும் நாம் படிப்பினைகளை மட்டும் எடுத்துக்கொள்வோம். வெறும் வருடா வருடம் ஆஷுரா வருகிறது, வருடா வருடம் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன? அது வந்துவிட்டு போய்விடுகிறது. அது போகும் பொழுது நம்மிடம் தந்துவிட்டு போகக்கூடியது என்ன? எதை நாம் அதிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்? நம் வாழ்க்கை முழுக்க அந்த படிப்பினைகளில் எவையெல்லாம் நம்மோடு பயணிக்க வேண்டும் என்பதுதான் நாம் உணர வேண்டிய முக்கியமான விஷயங்கள். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலிலிருந்து விடுதலை பெற்றார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து விடுதலை பெற்றார்கள். அதே போல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் மன்னிப்பு பெற்றார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தீராத நோயிலிருந்து அவர்கள் ஷிஃபாவை பெற்றார்கள். இவர்கள் எல்லா வாழ்க்கையிலேயும் என்ன இருக்கிறதோ அதேதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. பாவங்கள் மலிந்திருக்கின்றன, நாலா பக்கமும் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கின்றன. கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, நண்பர்களுடைய பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, காசு பணத்தினுடைய பிரச்சனை எல்லாம் நம்மையும் சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த நபிமார்கள் ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சனை எதிர்கொண்டார்கள். நாம் அந்த பிரச்சனைகளை முழுமையாக எதிர்கொண்டிருக்கிறோம். அவர்கள் வெற்றி பெற்றார்கள், நாமும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த சோதனையான காலத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு பாவம் செய்தார்கள், அதை பாவம் என்று கூட சொல்லக்கூடாது. இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை. ஜல்லத், அவர்களில் ஒரு சருகுதல் நிகழ்ந்து விட்டது என்றுதான் நாம் சொல்லலாம். அவர்களில் ஒரு சருகுதல் நிகழ்ந்து விட்டது. அந்த சருகுதல் கோடான கோடி மக்கள் இந்த உலகில் இபாதத் செய்வதற்கு காரணமான சருகுதல். எனவே அதை நாம் செய்யக்கூடிய பாவத்தை போல நாம் பாவம் என்று எதை பேசுகிறோமோ அதை போல் பேச வேண்டிய விஷயம் அல்ல. அது ஒரு சருகுதல் நடந்தது, ஒரே ஒரு சருகுதல், அதுவும் நன்மையான சருகுதல். ஆனால் அதன் மூலம் நாம் ரப்பை வருத்தப்படுத்தி விட்டோமே என்ற அந்த ஒரே ஒரு உணர்வு தான் 300 வருடங்கள் அவர்களை அளவைத்தது. ஒரு சருகுதல், அந்த சருகுதலின் காரணத்தினால் என் ரப்பு என்னை வருத்தப்படுத்தி தன்னுடைய நெருக்கத்தை விட்டும் தூரமாக்கி விட்டானே.
இந்த ஒரே ஒரு உணர்வு அவர்களை 300 வருடங்கள் அழ வைத்தது. நாம் நம்முடைய பாவத்தை நினைத்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை அழுகிறோம்? நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாம், அந்த தவறிலே கோடான கோடி மக்கள் அந்த பாவத்தின் மூலம் இபாதத் செய்ய போகிறார்கள். அப்படிப்பட்ட பாவமா செய்கிறோம்? நம்முடைய பாவம் நம் குடும்பத்தையும் பாவம் செய்ய வைக்கிறது, நம்முடைய பாவம் நம் நண்பர்களை பாவம் செய்ய வைக்கிறது, நம்முடைய பாவம் நம்மை கூட இருப்பவர்களை பாவம் செய்ய வைக்கிறது, நம்முடைய பாவம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு வாழ வேண்டும்? மன்னிப்பை பெற்றது ஆஷுராவுடைய தினத்தில் என்றால் அவர்கள் அந்த மன்னிப்பை வேண்டியது 300 வருடங்கள். எனவே நாம் ஆஷுராவுடைய ஒரு நாளில் நாம் கண்ணீர் வடித்து இபாதத் செய்து வணக்கம் செய்து விட்டால் போதும், மறுநாள் திங்கட்கிழமையிலிருந்து பழையபடி போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை என்ற உணர்வில் இருந்தால் அது ஆஷுராவுடைய நோக்கத்தை நிறைவேற்றாது. காலமெல்லாம் நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு வேண்டிக் கொண்டே இருந்தால் ஆதம் நபி அவர்கள் ஆஷுராவில் பெற்ற அந்த முழுமையான தௌபாவை நாமும் பெறுவோம். இறைவனின் வேதனை இறங்குகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் இருந்தவர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். அப்ப இந்த உலகத்தின் முழுக்க வேதனை இறங்கினாலும் கூட நாம் மட்டும் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. உலகமே சுற்றி நெருப்பு எரிகிறது, நம்முடைய வீடு மட்டும் அந்த நெருப்பில் கரியாமல் பற்றாமல் இருப்பதற்கான வல்லமையை அல்லாஹ் தன்னோடு வைத்திருக்கிறான். ஆனால் நாம் அல்லாஹோடு இணைந்து இருக்க வேண்டும், இறைவனுடைய நெருக்கத்தில் நாம் இருக்க வேண்டும். எத்தனை தொல்லைகள் சிரமங்கள் வந்தாலும் நாம் இந்த சத்திய மார்க்கத்தினுடைய செயல்பாடுகள் இருந்து அணுவளவும் பிசகக்கூடாது. ஏனென்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த அந்த வாழ்க்கை என்பது ஒரு நாள் 2 நாள் அல்ல, 900 வருடங்கள். 900 வருடங்கள் இறைவனுக்காக அவர்கள் இபாதத் செய்து வணக்கம் புரிந்து மக்களை அழைத்த பிறகும் கூட வெறும் 80 பேர் தான் அவர்களை ஈமான் கொண்டார்கள் என்று சொன்னால் எவ்வளவு உழைத்திருப்பார்கள், ரப்புக்காக எவ்வளவு அர்ப்பணித்திருப்பார்கள். அது மட்டும் கிடையாது, தன்னுடைய மனைவி காஃபிர், தன்னுடைய பிள்ளை காஃபிர். நினைத்து பாருங்கள், ஒருவர் ஈமான் கொண்டு விட்டார், இன்னைக்கு எவ்வளவு முஸ்லிம்கள் புதிய முஸ்லிம்களாக ஆகிறார்கள். அவங்க மட்டுமே முஸ்லிம், வீட்டில் சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாம் வாப்பா காஃபிர், உம்மா சகோதரர்கள், மனைவி, பிள்ளை எல்லோரும் வேறு மதத்தில் இருக்கிறார்கள். இவர் எத்தனை நாளைக்கு அப்படி அவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தொழுதுட்டு இபாதத் செஞ்சுட்டு இருக்க முடியும்? ஒரு நாள், 2 நாள், 1 வருடம், 2 வருடம், ஒரு கட்டத்திற்கு பிறகு ஒன்று அவர்கள் முஸ்லிமாக வேண்டும், அல்லது இவர் வீட்டை விட்டு வெளியே போய் தனியாக அவர் இருந்தால்தான் ஈமானை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இதுதான் யதார்த்தம். 900 வருடங்கள் காஃபிரான மனைவி, காஃபிரான மகன், அதுவும் மட்டுமல்ல, இவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு எல்லா வகையிலும் இடைஞ்சல் தரக்கூடிய, குடைச்சல் தரக்கூடிய, மக்களுக்கு இவர்களுடைய திட்டங்களை எல்லாம் வெளிப்படுத்தி அவர்களோடு சேர்ந்து இவர்களுக்கு எல்லா தொல்லைகளையும் தரக்கூடிய செயலையும் குடும்பம் செய்கிறது என்றால், இதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஈமானில், இஸ்லாத்தில் இஸ்திகாமத்தோடு நிலைத்திருந்தார்களே, அந்த இஸ்திகாமத் என்று சொல்லக்கூடிய தொடர்படியாக நாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவது என்பது இருக்க வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்தால் ஆஷுராவுடைய நாள் நமக்கான நாள் தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருந்தார்கள்? மீன் வயிற்றில் இருந்தார்கள். அவ்வளவு மோசமான இடத்தில் இருந்தும் கூட அவர்கள் நிராசை அடைந்து விடவில்லை. இதுக்கப்புறம் நம்ம லைஃப் போச்சுப்பா, இனிமே இங்க இருந்து நம்மளை யார் காப்பாத்துறது? என்ன ஒரு சாதாரண ஒரு குகைக்குள்ள போய் நாம மாட்டிக்கிட்டோமா? இல்ல சாதாரண ஒரு ஏதாவது ஒரு அறையில ஒரு உட்டன் கதவு போட்டு தாப்பால் போட்டிருக்க அறையில மாட்டிக்கிட்டோமா? சத்தம் போட்டா வெளியில தெரியறதுக்கு 4 புறம் ஜன்னல் இருக்குது, வென்டிலேஷன் இருக்கு, எங்கேந்தாவது 4 ஆணி ஸ்க்ரூவை வெளியே எடுத்து ஜன்னலை கழட்டி எஸ்கேப் ஆகிற இடமா அது? முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் என்று அவர்கள் இறைவனை விட்டும் நிராசை அடையவில்லை. அப்படிப்பட்ட மிக இறுக்கமான நிலையில் யாருமே காப்பாற்றுவதற்கு ஒரு இம்மியளவும் வாய்ப்பில்லை என்ற நேரத்தில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அல்லாஹ்வை அழைத்து கொண்டே இருந்தார்கள், அல்லாஹ்வை கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற அந்த புனித வார்த்தை அவர்கள் நாவிலிருந்து அகலவே இல்லை. நாமும் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் பெற இருக்கக்கூடிய வெற்றியை வாழ்நாள் எல்லாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த கலிமா யூனுஸை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் அந்த கலிமாவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு நாம் தயாராகிவிட்டால், இந்த ஆஷுராவிற்கு பிறகு நான் வாழ்நாளில் அந்த கலிமாவை ஒரு 10 முறையாவது, ஒரு 15 முறையாவது, ஒரு 3 முறையாவது நான் ஓதாமல் நான் தூங்க மாட்டேன். அதே யூனுஸ் நபியினுடைய உணர்வை தாங்கி நான் அதை ஓதுவேன் என்ற உறுதியோடு இந்த ஆஷுராவுடைய நாள் நம்மை விட்டும் கடந்தால் நாமும் யூனுஸ் நபியை போல் காப்பாற்றப்படுவோம். சாதாரண இடம் அல்ல அது. அது அப்படிப்பட்ட ஸலாத்து ஸுலுமாத். அல்லாஹ் சொல்கிறான், 3 இருள்களுக்கு கீழே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். ஒரு இருட்டு இருந்தாலே மனிதன் பயந்து விடுவான். அதற்கப்புறம் அவனுடைய உள்ளத்தில் ஒரு தைரியம், நம்பிக்கை, காப்பாற்றுவோம், உயிர் வாழ்வோம், உலகிற்கு வருவோம் என்ற உணர்வே இருக்காது. 3 இருள்களுக்கு மத்தியிலே இருக்கிறார்கள். அங்கே இருந்து அல்லாஹ்வை அழைத்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 70 வருட பிரிவு. ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். உள்ள காணா போயிட்டார், எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் பிள்ளைகள், தன்னுடைய மற்ற பிள்ளைகள் வந்து சொன்னது என்ன? அவரை ஓனாய் சாப்பிட்டு விட்டது. இப்போ நம்பகமான பிள்ளைகள் வந்து சொல்றாங்க, நம்முடைய பிள்ளையை ஆக்சிடென்ட்ல போயிட்டாரு, இல்ல யாராவது அவரை இழுத்துட்டு போயிட்டாங்க, அவர் இறந்து போய்விட்டார் என்று தெரிந்தால் நாம எப்படி திரும்ப நம்புவோம்? 241 பேர் பிளைட் கிராஷ்ல இறந்து விட்டார்கள். அதிலே ஒரு பேட்டி கொடுக்கிறார். இன்னும் என்னுடைய சகோதரன் பிளைட்ல போயிட்டார்னு சொல்றாங்க, ஆனால் இன்னும் நான் அதை நம்பவில்லை. எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. என்னுடைய சகோதரர் இறந்து விட்டார் என்று நான் நம்பவில்லை. எப்படியும் அவர் திரும்பி வருவார், நான் அதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். நான் எதுக்கு அழுவணும்? என் தம்பி வருவான், அவனை நான் பார்ப்பேன். பாருங்க என்ன நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை இது. உலகமே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு செய்தி. அதில் இருக்கக்கூடிய 241 பேர் போயிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இதையும் தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? இது வெறுமனே சாதாரண நம்பிக்கை. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வைத்த நம்பிக்கை எப்படி? என் ரப்பிடம் நான் இதை சொல்கிறேன். உலகம் சொல்கிறது என் மகன் இறந்து விட்டான், ஓனாய் சாப்பிட்டு விட்டது, சட்டை கிழிக்கப்பட்டது, ரத்தம் தெறிக்க அந்த சட்டை கொண்டு வந்து என் கண் முன்னால், ஏன் ஊரார் கண் முன்னால் காட்டப்பட்டு விட்டது. கனான் நகரவாசிகள் அதை பார்த்து விட்டார்கள். ஆனால் நான் என் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டுக் கொண்டே இருக்கிறேன். இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். நான் என்னுடைய இந்த கவலையை, என்னுடைய மகனுடைய பிரிவை அல்லாஹ்விடத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அவன் ஒரு நாள் என்னை கொண்டு வந்து சேர்ப்பான், என்னையும் என் பிள்ளையும் அவன் ஒன்று சேர்ப்பான். எப்படிப்பட்ட ஈமான், எப்படிப்பட்ட இறை நம்பிக்கை, இறைவனுடைய அந்த தவக்குள் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வார்த்தைகள் சாட்சியாக இருக்கிறது. இந்த தவக்கலும் அல்லாஹ்வின் மீது நமக்கு அசைக்க முடியாத, உலகம் ஒரு வார்த்தை சொல்கிறது, ஆனால் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்கிறான், ரசூல் ஒன்றை சொல்கிறார்கள். அதன் மீது நாம் முழுமையான நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வுடைய கதவுகளை, வாசல்களை தட்டி கொண்டே இருந்தால், உலகம் சொன்னது பொய்யாகி அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த நிகழ்வு உண்மையாக கூடிய காலம் நமக்கு வரும். எனவே ஆஷுரா என்பது அந்த தவக்குலையும் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் உருவாக்கி கொள்ள வேண்டிய நாளாக இருக்கிறது. இப்படி எல்லா நபிமார்களும் சிரமமான நேரத்திலும் அல்லாஹ்வை விடவில்லை, இறைவனுடைய ஜிக்ரை விடவில்லை, தொழுகையை விடவில்லை, இபாதத்தை விடவில்லை. எனவே இந்த ஆஷுராவுடைய தினம் நமக்கு இன்னொன்றையும் சொல்கிறது. எப்படிப்பட்ட கஷ்டமான நிலையிலும், எப்படிப்பட்ட சிரமமான நிலை வந்தாலும், உயிரே போனாலும், குடும்பத்தை இழந்தாலும், நீதிக்காக, நேர்மைக்காக நாம் போராட வேண்டும். நேர்மையான மக்களாக நாம் இருக்க வேண்டும். மக்களுக்கு நீதி நேர்மையை நிலைநாட்டுவதற்காக உறுதியோடு இருக்க வேண்டும், அல்லது உயிரை விட வேண்டும். சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்களுடைய பேச்சை கேட்டுதான் வந்தார்கள். அவர்கள் தன்னுடைய சகோதரர் மகன் முஸ்லிம் பின் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள் கூஃபாவிற்கு. தான் போவதற்கு முன்னால் முதல்ல அனுப்பிட்டாங்க, போய் நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. முஸ்லிம் பின் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு சென்றார்கள். அங்கே மக்கள் 30,000 பேர் ஒன்று கூடிவிட்டார்கள். நாங்கள் உங்களுக்கு பையத் செய்கிறோம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்தால் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொன்னது 30,000 பேர். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது என்பது இந்த முஸ்லிம் உம்மத்திலிருந்து வெளியேறி போன ஒரு விஷயமாக இருக்கிறது. எந்த நிலை வந்தாலும், நாங்கள் கொண்ட கொள்கையிலிருந்து
கொடுத்த வாக்கிலிருந்து மாற மாட்டோம் என்ற அந்த நிலையை முதலில் உடைத்தவர்கள் உலகிலே கூஃபாவாசிகள். 30,000 பேர் திரண்டிருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது, சொல்ல முடியாத ஒரு நேரம், குறுகலாக இருக்கக்கூடிய நிலை. கடைசியில் அவர்கள் யசீதினுடைய அந்த கவர்னரால் மிரட்டப்பட்ட பிறகு முஸ்லிம் பின் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு தொழுது விட்டு திரும்புகிறார்கள் ஜமாத்தினரோடு. 500 பேர் தொழுதாங்க. 30,000 பேர் கவர்னர் மாளிகைக்கு வந்தார்கள். கவர்னருடைய அந்த கொடுங்கோல்தனமான பேச்சுக்களினால் 29,500 பேர் போயாச்சு. 500 முஸ்லிம்ஸ் பின்னால் நின்று தொழுகிறாங்க இமாமா. 2 சலாம் கொடுத்துட்டு பின்னால பார்த்தால் ஒருவரை கூட காணும். ஆனால் இப்படி 30,000 பேர் நமக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டாங்களேன்னு லெட்டர் அனுப்பிட்டாங்க. ஹுசைன் அவர்களே நீங்கள் வரலாம், மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். இதை நம்பித்தான் அவர்கள் வந்தார்கள். நீண்ட வரலாறு. ஆனால் எந்த இடத்திலே அவர்கள் தொழுகையை கலா செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை விடவில்லை. தொழுகையில் இருக்கக்கூடிய நிலையில் சஜிதாவில் அவர்கள் தலை துண்டிக்கப்பட்டது. எந்த இடத்தில் தொழுகை அவர்கள் கடைபிடித்தார்கள்? தீனுக்காக நான் வீதியில் போராடுகிறேன், தீனுக்காக நான் இதை செய்கிறேன், மார்க்கத்திற்காக அதை செய்கிறேன், முஸ்லிம்களுக்காக இதை செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் தொழுகையினுடைய நிலையில் அவர்களுடைய உணர்வும் அவர்களுடைய செயல்பாடும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா போதும். அவங்க என்ன செய்து இந்த முஸ்லிம்களுக்காக இஸ்லாத்திற்காக பெரிய மலை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரசூலுக்கு அந்தந்த நேரத்தில் கட்டுப்படுவதிலும் பணிவதிலும் தான் ஒரு முஃமினுடைய ஈமான் வெளிப்பட்டு கொண்டே இருக்குமே தவிர வெறும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் ஏதோ நாம் பல இயக்கங்களை நடத்தி கொண்டு மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்ற இந்த பிம்பங்கள் எல்லாம் உடைந்து சுக்கு நூறாக போய்விடும். அல்லாஹ் ரசூல் ஹலால் ஹராம் மார்க்கத்தினுடைய ஷரியத்தினுடைய பேணுதல் யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் உண்மையில் தீனை காப்பாற்றக்கூடியவர்கள். அதனால்தான் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஷா அஸ்து ஹுசைன், பாத்ஷா அஸ்து ஹுசைன், தீன் அஸ்து ஹுசைன், தீன் பனா அஸ்து ஹுசைன். இந்த உலகத்தில் அரசர் என்று சொன்னால் அது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். பேரரசர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். தீன் என்று சொன்னால் மார்க்கத்தை எந்த நிலையில் இருந்து அவர்கள் காப்பாற்றினார்கள் அந்த தீனின் மறு உருவம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த தீனை காப்பாற்றுவது என்று சொன்னால் அதற்கு இலக்கணம் வகுத்தவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி காப்பாற்றினார்கள்? சர்தாத் நதாத் தஸ்த் தர் தஸ்த் யஸீத், என் தலையை நான் அல்லாஹ்விற்கு சஜிதாவில் வைப்பேன், அந்த நிலையில் என் தலை துண்டிக்கப்படுவதற்கு நான் சம்மதிப்பேனே தவிர ஒரு மோசமான கொடுங்கோலர் ஆட்சிக்கு முன்னால் நான் என் தலையும் குனிய மாட்டேன், என் கரத்தையும் நான் சேர்க்க மாட்டேன். அந்த நேரத்தில் அவர்கள் செய்த அந்த அற்புதமான துணிச்சலான அந்த ஈமானுடைய உறுதி இருக்கிறதே, இதன் மூலம் கலிமாத்து தௌஹீதினுடைய அடிப்படையாக அவர்கள் மாறிவிட்டார்கள். கலிமா என்று சொன்னால், தீன் என்று சொன்னால், ஈமான் என்று சொன்னால் அது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். எந்த நிலையிலும் தலை போகும் நிலையில், பச்சிலன் குழந்தைகள் அவர்களுடைய மார்புகளில் அம்பு பாயக்கூடிய நிலையிலும் கூட தொழுகை அவர்கள் விடவில்லை, குடும்பத்தார் தொழுகை விடவில்லை, இறைவனிடம் கண்ணீர் மல்க துஆ கேட்பதை விடவில்லை. வந்துவிட்டு புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய அந்த நிலையில் அவர்கள் இல்லை. எல்லா நேரத்திலேயும் நீதியையும் நேர்மையும் முஸ்லிம்களுக்காக, ஈமானுக்காக, தீனுக்காக தன்னையும் தன் குடும்பத்தாரையும் அர்ப்பணித்தார்களே. இந்த கர்பலாவுடைய நிகழ்வின் மூலமாக நாம் இந்த ஈமானையும் இஸ்லாத்திலும் நிலைநிறுத்துவதற்கான உறுதி ஏற்க வேண்டுமே தவிர வெறுமனே நாம் அவர்களை நினைத்து பார்ப்பதும் பேசுவதும், இன்று ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் நடத்தக்கூடிய தேவையில்லாத பிதஅத்தான, மார்க்கத்திற்கு முரணான, மார்க்கம் எதை தடை செய்கிறதோ அப்படிப்பட்ட உடலை வருத்தக்கூடிய காரியங்களை செய்வதனால் அது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த புனிதமிக்க ரத்தம், அவர்களுடைய திரு குடும்பத்தார்கள் உதிர்த்த அந்த ரத்தத்திற்கு ஈடானது கிடையாது, அது மாற்றமானது. எனவே முஸ்லிம்களாகிய நாம் இந்த ஆஷுராவுடைய கர்பலாவுடைய பாடங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டியது, எந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை நாம் மறக்கக்கூடாது. தவக்கலுடைய உச்சகட்டத்தில் நபிமார்கள் எப்படி இருந்தார்களோ அதே போல் எந்த நிலையிலும்
நாம் இறைவன் மீதுண்டான அந்த பொறுப்பு சாட்டுதலில், கொள்கை உறுதியிலிருந்து நாம் பிறண்டு விடக்கூடாது. கொடுங்கோல் ஆட்சிகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் மக்களை காப்பதற்கு எல்லா வகையான முயற்சியிலும் நாம் இறங்க வேண்டும். எந்த நேரத்திலும் ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் ரப்புக்கு நாம் என்ன கடமையாற்ற வேண்டுமோ அந்த கடமையிலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கி விடக்கூடாது. இன்னைக்கு வியாபாரத்திற்காக நாம் தொழுகை விடுகிறோம், பள்ளியில் பிள்ளைகள் படிப்பதற்காக தொழுகை விடுகிறார்கள், ரொம்ப காலையிலேருந்து அலைஞ்சிட்டு வந்துட்டு டயர்ட் ஆயிடுச்சுன்னு தொழுகை விடுகிறோம். இதை நாம் இந்த ஆஷுராவோடு மாற்றிவிட வேண்டும். அந்த இபாதத்தோடு நம் வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்வது என்பதற்கான ஒரு பயிற்சி களமாகத்தான் இன்ஷா அல்லாஹ் நாளை நம்முடைய பள்ளியில் நடைபெறக்கூடிய அந்த இஅ்திகாஃபுடைய நிகழ்வை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் முழுக்க ஜிக்ருகளை, தஸ்பீகளை, இபாதத்துகளை, திலாவத்துகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வளமையாக்கிக் கொள்வதற்கான ஒரு பேஸ்மெண்ட் நாளை நம்முடைய இஅ்திகாஃபிலிருந்து இன்ஷா அல்லாஹ் துவங்க வேண்டும். அதிலே திரளாக நாம் நம்முடைய பிள்ளைகளும் வந்து கலந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நிகழ்வுகளை இபாதத்தாக மாற்றுவதற்கான பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல பாக்கியத்தை நமக்கு தருவானாக. வரக்கூடிய ஆஷுராவில் எல்லா வெற்றிகளையும் தந்து அதில் நாம் இருக்கக்கூடிய அந்த இஅ்திகாஃபை நம்முடைய வாழ்நாள் முழுக்க இறைவனை நெருங்குவதற்கு ஒரு வழிவகையாக, பயிற்சியாக அந்த ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.